இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். ஜனவரி 2026. இன்று நாள் 20, தேதி 24/1/2026, சனிக்கிழமை. நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிதமகா பிரம்மரிஷி டாக்டர் பத்ரிஜி அவருக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக விஸ்டம் ஷேரிங், ஆன்மீக ஞானம் பகிர்தலில் இன்றைய தலைப்பு மகவதார் பாபாஜி மெசேஜஸ், மகவதார் பாபாஜியின் செய்திகள் என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு அனிருத் சார் அவர்கள். அவர்களை பற்றிய மிக சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திரு அனிருத் சார் அவர்கள் வேலூரை சேர்ந்தவர்கள். அவர்கள் திரைப்படத்துறையில் கிராபிக்ஸில் வல்லுநர், மேலும் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் விஷுவல் கிராபிக்ஸில் பட்டயம் பெற்றுள்ளார். அவர்கள் 11 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். 2015 அவர் தன்னுடைய தியான அனுபவத்தால் தியானத்திற்கு முன்பாக அவருடைய குணங்கள், தியானத்திற்கு பின்பாக அவருடைய குணங்களை நன்றாக உணர்ந்துள்ளார்கள். மேலும் அவர்கள் எவ்வாறு வாழ்வு மாறுதல் அடைந்துள்ளது என்பதை அவர் தன்னைத்தான் அறிந்து வாழ்வில் சிறப்பாக டிரான்ஸ்பர்மேஷன் ஆகியுள்ளார். அவர்கள் மிகச்சிறந்த முறையில் தியான சேவைகள் செய்து வருகிறார்கள். தியான யக்னங்கள் அதில் பங்கு பெற்று மிக சிறந்த சேவைகள் செய்து வருகிறார்கள். தியான சேவைகள் செய்வதும் இல்லாமல் தன் வாழ்நாள் முழுவதும் தியானத்திற்காக சேவைகள் செய்வதை குறிக்கோளாக கொண்டு தியான சேவைகள் செய்து வருகிறார். அவரை நான் அன்புடன் இப்பொழுது பணிவுடன் இந்த மகவதார் பாபாஜி மெசேஜஸை பற்றி ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். சார், மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ சார். ஹாப்பி ஈவினிங் மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பழனி சார். முதல்ல பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜியுக்கும் மகாவதார் பாபாஜிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 2 minutes மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கலாம். நம்மளுடைய சுவாசம் தான் நம்மளுடைய குரு. லாஸ்ட் 5 seconds. கைகளை கண்கள் மேல வச்சுக்கோங்க. 5, 4, 3, 2, 1. கண்களை திறந்துட்டு கைகளை பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். மகாவதார் பாபாஜி மெசேஜஸ்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு மெசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணா கூட நம்மளுடைய குண்டலினி ரைஸ் சீக்கிரமா நடக்கும். குண்டலினி ரைஸ் எப்படி நடக்கும்? கிரியா யோகா அப்படின்னா என்னது? தாட் பியூரிட்டி அப்படின்னா என்னது? பாபாஜி கூட கனெக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிற விஷயங்களை பத்தி சின்னதா தெரிஞ்சுக்கலாம். நான் 2023ல மகாவதார் பாபாஜி கேவ்க்கு போயிட்டு வந்தேன். ஸோ அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது போனது எல்லாமே நான் வேற இன்னொரு நாள் சொல்றேன். ஏன்னா முக்கியமா அவருடைய மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அவரு எங்க பிறந்தாரு, என்ன அவங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன, இது தெரிஞ்சுக்கிறத விட அவர் என்ன சொன்னாரு அத ரைட் நவ் வி ஹாவ் டு பிராக்டிஸ். இந்த நொடியில இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா யாருக்கெல்லாம் ஜீவன் முக்தி வேணும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்கக்குள்ள இருக்கிற மாஸ்டர் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை இந்த நொடியில இருந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும், முயற்சியாவது எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெசேஜ். எல்லாருக்கும் இது ஒரு ஃபேன்சி வேர்டு, கிரியா யோகா அப்படின்றது அதுதான் உயர்ந்த தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முழுக்க முழுக்க அர்த்தம் என்ன அப்படின்னா, கிரியா அப்படின்னா செயல், யோகா அப்படின்னா அதோட கலந்துடுறது. யோகம் அப்படின்னா என்னது? கலந்துடுறது தானே. அப்போ கிரியா அப்படின்னா என்னது? ஒரு வேலை. எந்த வேலையா இருந்தாலும் சரி, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதை குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுவாச கிரியை, இயல்பா நடக்கிற அந்த மூச்சு காத்த போது வருது இல்லையா, அந்த சுவாசம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, அது கிரியை, அதாவது ஒரு வேலை. இது இந்த சான்ஸ்கிரிட்ல வந்துட்டு கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வேலையை கிரியா அப்படின்வாங்க. ஹோப் இது புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஏன் இதை ரொம்ப விளக்குறேன் அப்படின்னா, நம்ம இன்னொன்னு ஏதோ பெஸ்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டு தேட மாட்டோம். ஏன்னா இதுதான் பெஸ்ட். நம்மளுடைய எண்ணங்களை தாட் பியூரிட்டியோட வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ். பாபாஜி உங்களுடைய எண்ணங்களை தாட் பியூரிட்டி அப்படின்னு குறிப்பிடுறாரு. என்ன இது தாட் பியூரிட்டி அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ப்ராக்டிஸா இருக்கு, ப்ராக்டிஸ் சவுண்டு. இப்போ நான் ஏதாவது அந்த அந்த டிராபிக் சவுண்டோட நான் ஏதாவது பேசினா உங்களுக்கு கேக்குமா? கேட்காது தானே. அப்படிதான் நமக்குள்ள மகாவதார் பாபாஜி இருக்காரு. எனக்கும் உனக்கும் இடைவெளியே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேடுறோம் பாபாஜிய, மந்திரங்கள் ஜபம் பண்ணி அவரை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா எனக்கும் உனக்கும் இடைவெளியே இல்லை. நான் உனக்குள்ள இருக்கிறேன். என்ன தேடணும், என்ன பிடிக்கணும் அப்படின்னா உன்னுடைய தாட்டை பியூரா வச்சுக்கோ. இப்போ நான் அந்த டிராபிக் சத்தம் காமிச்சேன், கேட்டுச்சுல்ல? டிராபிக் சத்தமோட நான் பேசினா என்ன கேட்கும் உங்களுக்கு? ஒண்ணுமே கேட்காது. நான் பேசுறதும் சுத்தமா கேட்காது. முழுக்க முழுக்க அந்த டிராபிக் சத்தம் தான் கேட்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம எண்ணங்கள் ஏதோ ஒரு நம்ம ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னொருத்தரை திட்டிக்கிட்டு இருப்போம். அப்படி நம்மளுடைய ஆற்றலை அந்த தாட் அப்படின்ற டிராபிக்
கூட சேர்ந்துட்டதுனால நமக்குள்ள இருக்கிற இறைவன் சொல்றதுக்கு எவ்வளவோ சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா நம்ம கேட்க மாட்டேன்றோம். நம்மளுடைய ஆற்றல் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய எனர்ஜிஸ உங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்களோட விட்டுட்டு நீங்க வேஸ்ட் பண்றீங்க உங்க எனர்ஜிஸ. சேவ் பண்ணுங்க உங்க எனர்ஜிஸ அப்படின்னு சொல்றாரு. எப்படி சேவ் பண்ணணும்? நம்ம எங்கெல்லாம் விரயமாக்கிக்கிட்டு இருக்கோம்? நம்ம யாரையாவது திட்டும் போது, கோவப்படும் போது, வருத்தப்படும் போது, பிரச்சனைகள் பத்தி பேசும்போது அதிகமான ஆற்றல் அங்கேயே செலவிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பிளஸ் நம்ம தியானம் பண்ணும்போது மட்டும் கண்ண மூடி சுவாசத்தை கவனிக்கிறோம். இல்லைன்னா கிளாஸ் கேட்கும் போது மட்டும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம் அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் நடைமுறை வாழ்க்கைக்கு வந்ததும் இந்த ஜூம் செஷன் க்ளோஸ் பண்ணதுமே நம்ம கோவமோ துக்கமோ இல்லைன்னா அஞ்ஞானம் பின்னாடியோ அதர்மம் பின்னாடியோ பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? நமக்குள்ள இருக்கிற இறைவனுடைய ஒளிய நம்ம கேட்கணும். வாய்ஸ், அவருடைய வாய்ஸ் நமக்குள்ள இருந்து நம்ம கேட்கணும். மகாவதார் பாபாஜி அப்படின்னா அவர் ஒரு உருவம் எடுத்துட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னா நமக்கு புரிதலுக்காக. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்து ஒண்ணு வருது அப்படின்னா அது யார் சொல்றா அப்படின்னு தெரிஞ்சாதானே நமக்கு புரிதலை கொடுக்கும். அது ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காம ஒருத்தருக்குள்ளயும் அந்த மகாவதார் பாபாஜி இருக்கார். ஆனா இப்போ நம்ம இமேஜ் பாக்குறோம் இல்லையா, அந்த இமேஜ் கிடையாது. அத நம்ம உணரதான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எந்த ஒரு இமேஜ் பின்னாடியும் போகாதீங்க. என்னுடைய மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்ஸ் வச்சுக்காதீங்க, என்னுடைய மியூசிக் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறமா என்னுடைய மந்திரங்கள் எதுவும் ஜெபம் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும்? நம்மளுடைய மனசு வேலை செய்யுமா? மனசு வேலை செய்யறதுனால என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்கிற இறை தத்துவத்து கூட கனெக்ட் ஆக முடியாது. அதாவது நமக்குள்ள இருக்கிற மகாதார் பாபாஜியுடைய நாவும் ஜெபம் பண்ணா கூட நம்ம பாபாஜியை அடைய முடியாது. ஏன் அப்படின்னா டிராபிக் சிக்னல், இப்போ நான் போட்டு காமிச்சேன்ல டிராபிக் சிக்னல், ஓன்னு கார் சவுண்டு எல்லாமே சவுண்டா இருக்கும்போது நான் பேசுறது நல்லா கேட்காது தானே? சரி, அப்படி எல்லாரும் உங்களுடைய மைண்ட தாட் பியூரிட்டியா வச்சுக்கோங்க. எண்ணமே இல்லாத நிலையில எப்பவுமே வச்சுக்கோங்க. தியானம் பண்ணும்போது மட்டுமே கிடையாது, இப்போ அடுத்த லெவலுக்கு போயாச்சு எர்த்து. ஸோ எப்பவுமே தியான நிலையில இருக்கணும். நம்ம தியானம் நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை தியானத்துல இருக்கா? இந்த ரெண்டும் டிஃபரன்ஸ் பாருங்க. தியானம் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னா அந்த 40 நிமிஷமோ அரை மணி நேரமோ தான் தியானம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. வாழ்க்கையில தியானம் இருக்கு, சாரி ரிவர்ஸ்ல சொல்றேன். வாழ்க்கையில தியானம் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட மணி நேரம் கண்ணை மூடிட்டு உட்காரும் போது வாழ்க்கையில தியானம். தியானத்துல வாழ்க்கை அப்படின்னா நம்ம வேலை செய்யும் போது வேலைகள் மட்டும், அதுக்கப்புறம் வெளியே வெளியே வந்ததும் தியான நிலையில இருக்கணும் அப்படி குறிப்பிடுறாரு. சரி, இது ரெண்டு விதமா நமக்கு அந்த தாட் பியூரிட்டிய ரீச் பண்றதுக்கு சொல்லியிருக்காரு. ஒண்ணு, நிரந்தரம் சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அத தாரணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுவாசத்தை கவனிக்க 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 என்ன ஆகும்? நமக்குள்ள இருந்து பாபாஜி நமக்காக சுவாசத்தை இழுத்து விடுறாராம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க சேவை பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை கண்டுபிடிங்க, இறைவனுடைய ஒளியை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு. சரி,
இது நிறைய பேருக்கு இது டவுட். எப்படி அவருடைய வாய்ஸ் கேட்கறது, எப்படி அவருடைய ஞானத்தை நாங்க கனெக்ட் பண்ணிக்கிறது, எப்படி வாட்ச் சவுண்டு டிக் 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 அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, அது எப்பவுமே சவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம கவனிக்கிறது இல்ல. ஏன்? அவ்வளோ எண்ணங்கள் நமக்கு. இல்லைன்னா வெளிய சத்தம், வால் கிளாக்ல இருந்து லைட்டா சவுண்டு டிக் 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 அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கும். ஓகே, அந்த சவுண்டை எப்படி நம்ம அந்த சவுண்டை கேட்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த சவுண்ட் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்போ அந்த டிக் டிக் சவுண்டு மெதுவா கேட்கும். அப்படிதான் மெது மெதுவா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளுடைய மைண்டை சும்மா ஆக்கணும். இப்போ நான் சும்மா ஆக்குறேன் கண்ணை மூடிக்கிட்டு, உடனே கேட்கணும் அப்படின்னா மெது மெதுவா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான். ஒரு ஃப்ளூட் இன்னைக்கு கையில கொடுத்துட்டு வாசிப்பா அப்படின்னா உடனே சத்தம் வந்துருமா? அதுல இருந்து ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுல லைட்டா சத்தம் வரும். அப்புறம் இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் சாரி கமா அப்படின்றத நம்ம ப்ளே பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ராகத்தை ப்ளே பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு ஒரு ராகத்தை ப்ளே பண்ணிட்டா அவர் அந்த ஃப்ளூட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதையும் தாண்டி 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணவங்க இருக்காங்க, 50 வருஷம் பிராக்டிஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஒருத்தருக்கு மிஞ்சின ஒருத்தர் ரொம்ப அற்புதமா வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ த்ரூ பிராக்டிஸ் தான் அந்த ஸ்டேட்டை நம்மளால ரீச் பண்ண முடியும். அப்போ அந்த தாட் பியூரிட்டி, அங்க நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, அந்த நிலை தான் தாட் பியூரிட்டி. அந்த எம்டி ஸ்டேட்டை நம்ம நிரந்தரம் இருக்கணும். ஓப்பன் ஐஸ்ல கூட வேலை செய்யும் போது வேலை மேல மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு பலன் எதிர்பார்க்க கூடாது. பண்ணணும் பண்ணணும், பிடிச்சு பண்ணணும். நம்ம நம்மளுடைய சுப்பீரியர்ல, நம்மளுடைய பாஸ் இல்லைன்னா நமக்கு யாராவது நம்மள நமக்கு மேல மேனேஜர் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள அரக்க மாதிரி பாக்குறோம். நம்ம கீழே வேலை செய்யறவங்கள புழு மாதிரி பாக்குறோம். நம்ம வீட்டுல அதாவது நம்ம கடைக்கு கஸ்டமர்ஸ் யாராவது வந்தா அவங்கள ஒரு மாதிரியா இரிட்டேஷனாவே பாக்குறது. நம்ம உங்களை சுத்தி இருக்கிறவங்கள என்ன நீங்க பாக்கலையா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள என்ன நீங்க பாக்கலையா அப்படின்றாரு. அப்போ எல்லாருக்குள்ளயும் மகாதர் பாபாஜிய பார்க்கணும். இங்க குரு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் குரு சுவாசம், மீதி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் குருஸ். எதுக்கு அப்படின்னா நம்மள ஞானம் பக்கத்துக்கு அனுப்புறதுக்காக. நம்மளுடைய பசங்க குரு, நம்மளை விட பெரியவங்க குரு, எல்லாருமே குருஸ் தான். அப்போ நம்மளை சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி புரியாதப்போ நமக்குள்ள ஒரு பெரியவர் இருக்காரு கைட் பண்றதுக்குன்னு, அவர் கூட கனெக்ட் ஆனோம் அப்படின்னா விஷயங்கள் எல்லாமே ஸ்மூத்தா முடியும். என்னுடைய அனுபவம் சொல்றேன். ஒரு வாட்டி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு. ஜாண்டிஸ் வந்தப்போ ஆஃபீஸ்ல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கு பாடி சப்போர்ட் பண்ணல. அப்போ படுத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப துக்கமா நான் கேள்வி கேட்கிறேன் எனக்குள்ள. ஏன்னா நம்ம ஏதோ தியானம் பண்றோம் இல்லையா, கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற அந்த டிவைன் பவர் நமக்கு கனெக்ட் ஆகும். அந்த துக்கத்திலேயே நான் கேள்வி கேட்கிறேன். எனக்குள்ள இருந்து ஒரு கனவு வருது. அப்படியே டீப்பா தூங்கிட்டேன். அந்த கனவுல நான் ஒரு லக்கேஜ் வச்சிருக்கேன். லக்கேஜ புடிச்சிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். பஸ் ஏறிட்டேன். நான் ஊருக்கு போக வேண்டிய பஸ் வந்தது. பஸ் ஏறிட்டேன் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு. ஓ, லக்கேஜ் எடுத்து மேல
அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல என்னுடைய லக்கேஜ் வச்சுட்டேன். அப்புறம் என்னுடைய பாக்கெட் தடவி பார்க்குறேன், மொபைல் காணோம். அப்புறம் பர்ஸ காணோம். ஆடா எங்க மிஸ் பண்ணேன்? இப்போ நான் டிக்கெட் கூட வாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துட்டு இறங்கிடலான்னு பார்க்குறேன், பேக்கை காணோம். ஐயோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன இருந்தாலும் பரவாயில்ல பஸ் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பஸ் இறங்கிட்டேன். உடனே எனக்குள்ள இருந்து ஒரு மெசேஜ், இப்போ தூக்கத்துல இருந்து ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே தூக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டதும், அட நான் எல்லாம் இருக்கே, என்னுடைய பர்ஸ் இருக்கு, என்னுடைய காசு இருக்கு, என் மொபைல் இருக்கு, எல்லாமே இருக்கே, என்னுடைய லக்கேஜ் எல்லாமே இருக்கு, என் வீட்ல நான் சேஃபா இருக்கிறேனே. அந்த முழிப்புல கூட அந்த வாய்ஸ் தூங்கு 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 அப்படின்னு சொல்லுது. சரி உடனே கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிட்டேன். அப்போ அந்த வாய்ஸ் மட்டும் கேக்குது. நீ எப்படி தூக்கத்துல இருந்து விழிச்சதும் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நீ நம்புறியோ, அதுவும் ஒரு தூக்கம் தான். அந்த தூக்கத்துல இருந்து நீ விழிச்சுப்ப, அப்போ உனக்கு புரிதல் வரும். எஸ், இது எல்லாமே ஒரு நாடக மேடை. ஒரு ஜென்மத்துல நீ ஆக்டரா இருப்ப, ஒரு ஜென்மத்துல நீ சிங்கரா இருப்ப, ஒரு ஜென்மத்துல நீ டாக்டரா இருப்ப, ஒரு ஜென்மத்துல நீ பிச்சைக்காரனா இருப்ப. ஒரு ஒரு ஜென்மத்துல ஒரு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு நீ பூமிக்கு போற. ஆனா அது நீ கிடையாது, நான் தான். நான் எல்லாருக்குள்ளேயும் எல்லா விதமான வேஷமும் போட்டுக்கிட்டு இருக்கேன். சோ நீ நான் ஆகணும் அப்படின்னா தாட் பியூரிட்டிய பிராக்டிஸ் பண்ணு. நல்லது கெட்டது இல்ல, உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை வருத்தத்துக்கு உள்ளாக்குது, சந்தோஷத்துக்கு உள்ளாக்குது. இது மாயை. ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் பாபாஜியுடைய முக்கியமான மெசேஜ். இது மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு சொல்றதெல்லாம் அவருடைய மெசேஜ். முக்கியம் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு கனவு உலகத்துல இருக்கிறோம். இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையில இருந்து வெளியே வரணும். எப்போ வெளியே வருவோம் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தாட் பியூரிட்டியில இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வெளியே வருவோம். இந்த ஞானத்தின் சுடர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா நம்ம மாறணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி மீதி நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஒரு கார் டிரைவர், அவருடைய எஜமான ஃப்ளைட்டுக்கு கூட்டிட்டு போனோம். இந்த டிரைவர் என்ன பண்ணார், லேட் ஆயிடுச்சு அவர் வர்றதுக்கு. கார் ஓட்டிக்கிட்டே போறாரு, ஃபாஸ்டா போறாரு, டைம் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. டிரைவரை கண்டபடி திட்டுறாரு ஓனர். நான் போறது ஒரு பிசினஸ் ட்ரிப், பல கோடி உன்னால எனக்கு நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாரு. உடனே ஒரு ஃபோன் நியூஸ் வருது, அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி திட்டினாரு டிரைவரை கண்டபடி, உடனே அவர் அவ்வளோ புகழ்றார். நான் அந்த ஃப்ளைட்டை ஏறி இருந்தா செத்துருப்பேன், நீ லேட்டா வந்ததுனால தான் நான் காப்பாத்தப்பட்டேன், ரொம்ப நன்றி. அப்போ இங்க ஒரு விஷயம் கெட்டது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வாயே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு புகழுது, அவரை நன்றி செலுத்துது. எங்க இருக்கு நல்லது கெட்டது? நமக்கு ஒண்ணும் தெரியாது. நமக்கு இருக்கிற குட்டியோண்ட மைண்ட வச்சுட்டு நம்ம வந்துட்டு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் நல்லதுக்கு தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
அந்த அந்த அக்செப்டன்சி வாழ்க்கையில வந்துடுச்சு அப்படின்னாவே உங்க தாட் பியூரிட்டி ஈஸியா வந்துடும். இப்போ எல்லாரும் நம்புறீங்களா உங்களுக்குள்ள டிவைன் இருக்குன்னு, பாபாஜி உங்களுக்குள்ள இருக்காருன்னு? அது பாபாஜியோ, பரமசிவனோ, ஜீசஸோ, அல்லாவோ, ஒளியோ, வள்ளலாரோ, ஏதோ ஒண்ணு, அது நமக்குள்ளதானே இருக்கு. அதனால்தான் நம்ம நடமாடுறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிச்சு. இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குன அந்த ஞான ஒளி உங்களுடைய எதிரியை அது உருவாக்காதா? ஆ, நம்மளுடைய எதிரிகளை கூட அதுதான் உருவாக்கிச்சு. எதுக்கு கேட்டா, இது ஒரு நாடக மேடை, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. சரி, அப்போ என்னுடைய ரோல் என்ன அப்படின்னா, இதுல தியானத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் சுட்டி காட்டுவோம். உன்னாலதான் 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 என் வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. தியானத்துக்கு முன்னாடி. தியானத்துக்கு அப்புறம் என்னாலதான் என்னாலதான் என் கர்மாவாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மள தீட்டிப்போம். இப்படி போய் இப்படி வந்தாச்சு. ஓகே, இப்போ தியானத்துக்கு வந்த பிறகு, ஞானி ஆன பிறகு, இப்போ எல்லாம் நம்ம தியானம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஞானி ஆன பிறகு ஞானி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, விழிப்புணர்வோட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். சாட்சி பூதமா பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன பார்ப்பாரு? நமக்குள்ள என்னெல்லாம் எண்ணங்கள் ஓடுது பாரு, இது மாயை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கூட இது அவரை திட்டுது, கம்பேர் பண்ணுது. ஐயோ, என் பசங்களுக்கு ஆபீஸ்ல ஜாப் வரலையே, ஹைக் வரலையே, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையே, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலையே, என்னுடைய ஹெல்த் இப்படி பிரச்சனையா இருக்கே. இத ஞானி இப்படி மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும்ல, ஏமாத்திக்கிட்டே இருக்கும்ல மனசு, அத கவனிச்சுக்கிட்டே இருக்கும். படத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் அந்த மூவிய பார்ப்போம், அவ்வளவுதான். அது நாடகம் அப்படின்னு சொல்லி தெரியும்ல, அழமாட்டோம். ஒரு அழுகுற சீன் வந்துச்சுன்னா அழமாட்டோம், பார்ப்போம். அது சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க உட்காந்துட்டு அழுவாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாக்குறதுக்கு தான் போறோம், அழறதுக்கு போல. அப்போ அத பார்க்கும்போது என்ன ஆகும்? நம்ம வியூவர், ஜஸ்ட் பாக்குறோம். அப்படி நம்ம நம்மளுடைய எண்ணங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். ஞானாக்னி தக்த கர்மானாம். ஞானம் அப்படின்ற அக்னி நம்மளுடைய கர்மங்களை தகிச்சிடும். அந்த சினிமா ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதை பார்க்க பார்க்க அப்படியே அந்த கர்மங்கள் எல்லாம் தகிச்சிடும். சோ உங்களுடைய ஆற்றலை நீங்க யாரையாவது திட்டுறதுக்கோ, துக்கப்படுறதுக்கோ, வருத்தப்படுறதுக்கோ வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆற்றலை உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. முக்கியமா இங்க நம்ம யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆன்மீகத்துல முதல் முதல் படி. ஸோ யாரு? நம்ம மகா அவதார் பாபாஜி. அதாவது ஒரு ஆன்ம நிலை. அந்த ஆன்ம நிலையில நம்ம இருக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து அந்த ஆன்மா வேலை செய்யும். இப்போ அனிருத் வேலை செய்யறது வேற, நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வேலை செய்யறது வேற. நமக்குள்ள இருக்கிற ஆன்மா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒண்ணு தாட் பியூரிட்டி, இன்னொன்னு அன்பு, பணிவு, கருணை, நிதானம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு.
நீங்க பணிவு அப்படின்றத நீங்க வந்து உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற ஆன்மா வேலை செய்யுமா? இல்லைன்னா அது என்ன செய்யும்? சரி, இவன் ஏதோ வேற பிளான் பண்றான், நம்ம பிளானுக்கு அவன் யோசிக்கிற யோசனைக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடுவோம் தானே. யாராவது ஃப்ரெண்ட் ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா, நீ என்ன பண்ணிக்கோ, என்ன ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம்ல. அப்படிதான் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா கூட நம்ம ஏதோ ஒன்று பிளான் பண்றோம். அதாவது நம்ம மைண்ட்ல இவனை திட்டிட்டு, இல்லைன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு நம்ம ரிஹர்சல் போயிட்டே இருக்கோம்ல மைண்ட்ல. அந்த ரிஹர்சல் ஓகே, இவன் ஏதோ பண்றான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற இறைவன் சும்மா ஆயிடுவாராம். நம்ம பழைய காலத்து படம் எல்லாம் பார்த்திருப்போம் தானே. ஒரு அம்மன் பக்தியோ இல்லைன்னா ஏதோ ஒரு சாமி பக்தனாவோ இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கும். அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா இவங்களால முடியாது. இருந்தாலும் யாரையும் திட்டிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க நம்பின சாமி வந்துட்டு எல்லாத்தையும் டக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்லயே மேஜிக் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாங்க. இது பார்த்திருப்போம் நம்ம. சாப்பாடு ரெடி ஆயிடும், இல்லைன்னா சாமான் கழுவணும் அப்படின்னா சாமான் கழுவி ரெடி பண்ணிடும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பக்தர் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுடைய சாமிக்கு சரண்டர் ஆயிட்டாங்க. அப்போ சரண்டர் ஆயிட்டா என்ன ஆகும்? எல்லாம் அந்த சாமி பார்த்துக்கும். ஆனா இங்க நம்ம சரண்டர் ஆக வேண்டியது வெளியே இருக்கிற ஒரு உருவத்துக்கு கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அந்த இறை தத்துவத்துக்கு. எப்பா, என் வேலை உண்டு, நான் உண்டு, என்னால எது முடியுமோ அது நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மம் எதுவோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் வந்துட்டு நமக்கு வேலை செய்வாராம். இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ்டர்ஸ், உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மாஸ்டர்ஸ், இப்பொழுது நமது சீனியர் மாஸ்டர் திரு அனிருத் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த முறையில் பகவதார் பாபாஜி மெசேஜஸை பற்றி எடுத்துரைத்தார்கள். அவர் கூறியவரை ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேள்விகளை கேளுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க, உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள், முன்வாருங்கள், கையை உயர்த்தினால் நான் தாட் பியூரிட்டி பத்தி சொல்லும் போது நிறைய பேர் இல்ல, மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ் சார். சவுண்ட் கேக்குதா சார்? டிராபிக் சவுண்ட். எஸ் சார். டிராபிக் சவுண்ட் கேட்டுச்சா? எஸ் சார். இல்ல. எஸ் சார். அதான் டிராபிக் சவுண்ட். அப்போ நான் பேசுறது என்னன்னு கேட்காது இல்லையா? அததான் நான் சொல்ல வரேன். நமக்குள்ள இருக்கிற இறைவனுடைய சத்தம் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டுடைய டிராபிக்க சும்மா ஆக்கணும். அந்த மைண்டுடைய டிராபிக்க சும்மா ஆக்கணும் அப்படின்னா இறைவன் நம்மளுடைய ஒரு சுவாசம் வெளியவும் உள்ளவும் எடுக்கும்போது நடுவுல கேப் இருக்குல்ல, சுவாசம் வெளியே விடுறோம், கேப்பு உள்ள எடுக்கிறோம், கேப்பு, இந்த 2 சுவாசத்துக்கு நடுவுல அவரு நமக்குள்ளதான் இருக்காரு. எங்கேயும் தேட வேணாம். நீங்க தாட் பீரியட்டோட இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனோட கனெக்ட் ஆவீங்க. இங்க நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து நமக்காக வேலை செய்வார். சரி, இன்னொன்னு, மகாவதார் பாபாஜி கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அவருடைய ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம கனெக்ட் ஆகணும். அவருடைய ஃப்ரீக்குவன்சி கனெக்ட் ஆகணும்னா அவர் என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலை நம்ம செய்யணும்.
அவர் என்ன வேலை செய்யறாரு? மகாதர் பாபாஜி இப்போ எர்த்துக்கு ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் என்ன பண்றாரு? நம்ம எல்லாருக்கும் சேவை பண்றாரு. யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அவங்களுக்கிட்ட வந்துட்டு அவர் ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உள்ள இருந்து அவரு கனெக்ட் ஆயிட்டு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. புரியுதா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? மகாவதார் பாபாஜி கூட இந்த இந்த ஃப்ரீக்குவன்சில இருக்காருன்னா நம்ம இங்க இருக்கிறோம், திட்டிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு. அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வரணும், அவரு சேவை பண்றாரு அப்படின்னா நம்மளும் சேவை பண்ணும்போது நம்ம அந்த கனெக்ஷன் அப்படின்றது ஏற்படும். இதுதான் ஃப்ரீக்குவன்சி. ஓகே. எப்போ நம்ம சேவ் பண்றோமோ அப்போ அவர் கூட கனெக்டிவிட்டி அப்படின்றது ஏற்படும். சரி, ஏன் நம்ம இந்த சேவை பண்ணணும்? சிறந்த சேவை தியான சேவை. யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு போயிட்டு நம்ம தியானத்தை சொல்லி கொடுக்கணும். தியானம் இந்த பூமி முழுக்க, பத்ரி சார் சொன்னாரு, இந்த பூமி முழுக்க தியானமயமாகணும் அப்படின்னு. அப்போ நான் வந்துட்டு பாபாஜி கிட்ட உட்காந்துட்டு கேட்டேன், ஏன் இந்த வேலை பண்ணணும்? யார் பாட்டுக்கு அவங்க சாப்பிடுறோம், தூங்குறோம், நடுவுல இந்த தியானம் என்ன எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்ப அவர் காட்டின விஷயம் என்ன அப்படின்னா, 3 lakhs இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து இந்த எர்த் வந்துட்டு சூரியன் எப்படி ஒளியா இருப்பாரோ அப்படி இந்த பூமி வந்துட்டு ஒரு நீல நிற ஒளிய விட்டுட்டு இருந்ததுதான். சூரியன் எப்படி ஒளி, சூரியன்ல இருந்து எப்படி ஒளி வருதோ அப்படி பூமியில இருந்து ஒரு ப்ளூ கலர் லைட் அப்படின்றது ஜொலிச்சிட்டு இருந்ததா, ஒரு நட்சத்திரம் மாதிரி. அத வந்து அப்போ தாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த எர்த்த தாரா. தாரா அப்படின்னா தெரியும் இல்லையா, ஸ்டார். அப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பூமியில வந்து 14 உலகங்கள் சேர்ந்த ஒரு உலகம் இது. 14 உலகங்கள்னா ஓன்லி 14 கிடையாது. ஒரு உலகத்திலையும் சில கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்கும். ஸோ 14 லெவல்ஸ், 14 லோகாஸ் கிடையாது, 14 லெவல்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் உடைய எல்லா எசன்ஸும் இந்த எர்த்துல இருக்கும். அவ்வளோ அற்புதமான எர்த் இது. இங்க வந்து எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். அதுக்குதான் நம்ம இங்க, இது ஒரு ஸ்கூலா நம்ம இங்க வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி. இந்த தாரா அப்படின்ற இந்த எர்த்ல இந்த ஒளிய பார்த்து மேல பிளாக் டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் டிஷர்ட்ஸ் இந்த பூமியை கிராஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும்போது, அடா இங்க ஏதோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறங்குனாங்க. இங்க இறங்கின பிறகு பார்த்தப்போ அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இங்க நிறைய ஆற்றல் இருக்கு, இந்த ஆற்றலை நம்ம உலகுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிளாக் டிஷர்ட்ஸ் இந்த பூமிக்கு ஒரு வளையத்தை வச்சுட்டாங்க, ஒரு செக் பாயிண்ட், ஒரு அரெஸ்ட் பண்ண மாதிரி. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. வெளியே இருந்து ஞான ஒளி உள்ள என்டர் ஆகாத மாதிரி ஒரு மாயத்திரைய விளக்கிட்டாங்க, இது வச்சுட்டாங்க. அந்த மாயத்திரையில இருந்து வெளியே இருந்து ஞான ஒளி வராது. சோ என்ன பண்ணணும்? ஞான ஒளி வரணும், இந்த பூமியில ஞான ஒளி அதிகரிக்கணும் அப்படின்னா ஒருத்தரும் தியானம் பண்ணணும். ஒருத்தரும் தியானம் பண்ணணும்னா இந்த பூமியில வந்துட்டு 800 crore பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த 800 பீப்புளும் தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இறங்கி சேவை பண்ணணும். யாரெல்லாம் பத்ரி சார் உடைய கைடன்ஸ்ல ஆனாபானா சதி தியானம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கிரேட் மாஸ்டர்ஸ். இது பத்ரி சாரே சொன்னார். நம்ம பல கோடி ஜென்மங்கள் டிராவல் பண்ணாம என்னுடைய சுண்டு விரலை கூட டச் பண்ண முடியாது, என்னுடைய ஞானம் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ பத்ரி சார் என்ன பண்ணாரு?
பாபாஜியும் பத்ரி சாரும் பிளான் பண்ணி நான் இந்த எர்த்த தியானமயம் ஆக்குறேன். ஒருத்தருக்குள்ள இருந்தோ ஞான ஒளிய நான் வெளிக்கொண்டு வரேன். இப்போ என்னாச்சு, மேல இருந்து லைட் உள்ள வராது, நமக்குள்ள இருந்துதான் லைட் வெளியே வரணும். இப்போ அதுதான் சொல்யூஷன் இந்த எர்த்துக்கு. இது 3 lakhs இயர்ஸா நடந்துகிட்டு இருக்கு. அதனால்தான் அட்லாண்டிஸ் சிவிலைசேஷன் அப்படின்றது ஒண்ணு உருவாச்சு. நிறைய ஞானத்தோடையும் நிறைய சித்துகளோடையும் அவங்க வாழ்த்தாங்க. அந்த சித்துகள் என்னாச்சு, அகங்காரத்தை கொடுத்துச்சு, ஞானத்தை இது பண்ணிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடுச்சு. சித்துகள் வந்ததும் ஞானம் ஸ்டாப் ஆயிடும், அகங்காரம் வந்துடும்ல. அகங்காரம் அப்படின்றது மனசுடைய வேலை. அது வந்ததும் நம்மளுடைய ஞானம் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னாச்சு, சண்டை வந்தது, அட்லாண்டிஸே இல்லாம ஆயிடுச்சு. அப்படி லெமோரியன், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச இந்த துவாரகால கூட நிறைய பேர் என்ன, நான் கிருஷ்ணனோட இருந்தேன், நாங்க வந்துட்டு கிருஷ்ணனுடைய வம்சம் அப்படின்ற அகம்பாவம் வந்துருச்சு. அவங்க எல்லாரும் அடிச்சுட்டு கொன்னுட்டு செத்துட்டாங்க. அப்படி பல பல ஜென்மங்களா, பல பல யுகங்களா நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய வெளியே கொண்டு வர்றதுக்காக. அதுக்குதான் லைட் ஒர்க்கர்ஸ் 1,44,000 மெம்பர்ஸ பத்ரிஜி மூலமா இந்த பூமியில இறக்குனாங்க. ஸோ பத்ரிஜி வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இதை நான் மீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேலக்டிக் ஃபெடரேஷன்ல மீட்டிங்ல உட்காந்துட்டு பேசி, இல்லைன்னா இந்த எர்த்தை வந்துட்டு ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இல்ல, நான் இந்த வாட்டி காப்பாத்துறேன் இந்த எர்த்தை அப்படின்னு சொல்லி பத்ரி சார் அவருடைய தலைமையில, அவர் மட்டும் இல்ல, எத்தனையோ குருமார்கள் யாரெல்லாம் இந்த ட்ரூத் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, டைரக்ட் ட்ரூத், ஸோ அந்த ட்ரூத் யார் மூலம் வந்திருக்கோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இப்போ நம்ம ஊர்ல திருவிழா அப்படின்னா ஒரு தண்டோரா போடுவோம்ல, ட்ரம்ஸ்ல அடிச்சு சொல்லுவோம்ல, இந்த ஊர்ல இந்த நேரத்துல திருவிழா, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத போல இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற கேலக்சிஸ்க்கு எல்லாமே அத போல சவுண்ட் பண்ணி எல்லாரையும், எல்லா கேலக்சில இருக்கிற மாஸ்டர்ஸ், கேலக்சியுடைய ஹெட் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நமக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு, இந்த பூமியில அந்த கேலக்சிக் ஹெட் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம இந்த பூமிக்கு வந்து இப்போ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சேவை பண்றோம் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒளிய கொண்டு வரணும். இப்போ நம்ம கூட உதாரணத்துக்கு பூர் புவ சுவ ஜன தபா சத்யா. ஸோ இந்த தபோ உலகம் இருக்கு இல்லையா, அந்த தபோ உலகத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உலகத்துல அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சில பல கோடி உலகங்கள் இருக்கும் அந்த லெவல்ல. அப்போ அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவம் பண்ணுவாங்க, தபோ உலகம். இப்போ நம்ம என்ன பண்றோம், தவம் பண்றோம். தவம் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், சத்தியலோகத்துக்கு போவோம். ஓகே, அப்போ நமக்கு பத்ரி சார் கிட்ட நம்ம கேட்டோம், சரி நாங்க பூமிக்கு வரோம், ஆனா எங்களுக்கு பூமி பத்தி தெரியும், அந்த மாயத்தர விரிச்சு வச்சிருக்காங்க, அந்த மாயை இருக்கிறது மூலமா நாங்க எங்களுடைய நிஜ தத்துவத்தை மறந்துடுவோம், எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க வரோம், எப்படி நாங்க வந்துட்டு அந்த கர்மால மாட்டிக்காம எப்படி நாங்க வந்து எஸ்கேப் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பத்ரி சார் சொன்னாரு, அத நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. அதுக்குதான் நமக்கு பத்ரி சாருடைய மெசேஜஸ், இந்த ஆனாபானா சதி, இறை வழிபாடு அப்படின்றத எல்லாத்தையும், இறை வழிபாடு அப்படின்றத ஸ்டாப் பண்ணாரு. ஏன்னா இறை வழிபாடுக்கு போயிட்டோம் அப்படின்னா இறைவன் கிரேட்டு, அந்த உருவம் கிரேட்டு, நான் வேஸ்ட் அப்படின்ற நிலை வந்துரும். அப்போ நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது
அந்த இறைநிலை நம்ம டச் பண்ண மாட்டோம்ல. அங்க ஒரு ஆஹ், இந்த பாபாஜி கூட சொன்னார்ல, மந்த்ராஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மந்த்ராஸ் வேணாம் அப்படின்னாருன்னா, அந்த மந்திரங்கள் சொல்றதுனால உங்களுக்கு வந்துட்டு மந்திரம் மேல இருக்கிற நம்பிக்கை உங்க மேல இல்ல, உங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சமே இருக்கு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு தான் நோ மந்த்ராஸ். இந்த வழிபாடு இல்ல, உருவ வழிபாடு இல்ல அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டதே அதுக்குதான். இங்க நம்ம எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற ஒளி வெளியே வராது. ஸோ அதுக்குதான் ஒருத்தரும் தியானியா மாறணும். ஒருத்தரும் தியானியா மாறும்போது அவங்கக்குள்ள இருந்து ஞான ஒளி அப்படின்றது வெளியே வரும். நம்ம எங்க தியானம் பண்றோமோ ஒருத்தரும் எனர்ஜி போர்ட்டல்ஸா மாறுவோம். பத்ரி சார் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தரும் தியானம் பண்ணும்போது ஒரு எனர்ஜி போர்ட்டலா மாறுவாங்க. ஸோ எனர்ஜி போர்ட்டலா மாறும்போது நம்ம ஒரு ஒளியா மாறுவோம், ஒரு எனர்ஜி பீமா மாறுவோம். அப்போ என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம மைண்டை விட நம்ம ஆன்மாவுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு. அப்படிதான் இந்த குரூப் மெடிடேஷனும் அப்புறம் இந்த தியான யாகங்கள், அதுக்கு எல்லா காரணம் ஏன் அப்படின்னா அந்த லைட் பீமை அதிகப்படுத்துறது தான், உலக நன்மைக்காக. நம்ம கூட்டு தியானம் பண்றது எல்லாமே உலக நன்மைக்காக தானே. ஏன் அப்படின்னா இந்த லைட் பீம், அந்த லைட் எனர்ஜி போர்ட்டல் அதிகமாகப்படுத்துறதுக்காக. அப்படி ஒரு வீடும் தியானமயமா ஆகும்போது அந்த எனர்ஜி போர்ட்டல்ஸ் அப்படின்றது ஃபுல்லா ஓப்பன் ஆகும் இந்த பூமியில. அப்போ மாயத்தர ஈஸியா விலகிடும். 2012 பத்ரி சார் டிசம்பர் 21 மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. என்னது, தியான மகாயாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 7 days வச்சாரு. அதுக்கப்புறமா அது 10 days மாறிடுச்சு. ஆனா லாஸ்ட் இயர் மெடிடேஷன் டேவை 21 டிசம்பர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எவ்வளவு பத்ரி சாருக்கு ஞானம் இருந்தா அவரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு, அந்த 21 டேல இருந்து நம்ம இந்த தியான யாகங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரு ஆசைப்பட்டதும் அதுதான், 21 வந்துட்டு வேர்ல்ட் மெடிடேஷன் டேவா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியும் இருக்காரு. ஸோ அந்த பத்ரி சாருடைய கைடன்ஸ்ல நம்ம டிராவல் பண்றதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மகாவதார் பாபாஜி மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ மகான்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய தாட்டை பியூரா வச்சுக்கணும். நம்ம என்னமோ ட்ரை பண்ணுவோம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிசிக்கலா பண்ணுங்க, மென்டலா ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம மென்டலா ஸ்டாப் ஆகினப்போ சோல் வெளியே வந்து வேலை செய்யும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். சினி மாஸ்டர் திரு அனிருத் சார். நண்பர்களே, இப்பொழுது சாரிடம் ஒரு சில சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள், அருமையான சந்தர்ப்பம், முன்வாருங்கள். உங்கள் அனுபவங்களையும் கூறுங்கள், கருத்துக்களையும் கூறுங்கள். மாஸ்டர் திரு நடராஜன் சார். சாரு காவல்துறையில ஓய்வு பெற்ற அதிகாரி, வேலூர்ல இருந்து சார் வர்றாங்க. சார், மாஸ்டர் திரு நடராஜன் சார். மாலை வணக்கம் சார். சார் வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். சார் ஹலோ சார், ஹாப்பி ஈவினிங் சார். வணக்கம் சார். அனிருத் சார் வணக்கம். சொல்லுங்க சார். கிளாஸ் உங்களுடைய அனுபவம் இருந்தது. ரெண்டாவது அந்த உலகங்கள், அந்த 7 உலகம் 14 உலகன்றது அந்த லெவல் பத்தி சொன்னீங்க. அந்த ஆத்மாலாம் அந்த லெவல்ல போய் நிக்குமா, அது எப்படின்னா அது கொஞ்சம் விளக்கம் சொல்லி நல்லா இருக்கும். எஸ் சார். இப்போ தபோ உலகம் அப்படின்னா தவம் பண்ற உலகம். அதுல இருந்துதான் அந்த லெவல்ல இருக்கிறவங்க தான் நம்ம வந்திருக்கோம்.
சத்திய உலகத்துக்கு போகணும். அப்போனா சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும். எப்போ நம்ம சத்தியத்தை ஸ்ப்ரெட் பண்றோமோ அப்போ நம்ம சத்தியலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அது பண்ணாத வரைக்கும் இங்கேதான் இருப்போம். நம்ம சத்தியத்தை, அதுக்குதான் மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும், சத்தியத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும், சத்தியத்தோட இருக்கணும் அப்படின்றதே அதுக்குதான். எப்போ நம்ம வந்துட்டு அதுல முழுமையா அடைகிறோமோ அப்போ நம்ம உலகத்துக்கு அந்த சத்திய உலகத்துக்கு போயிடும். இப்ப அடுத்த பிறவின்னும் போது இங்க அனுபவத்துக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அனுபவத்துல நல்லா அந்த சத்திய இது தெரிஞ்சோம்னாக்கா நேரா சத்திய இதுக்கு போவோம், சத்திய லோகத்துக்கு. இல்லைனாக்கா அடுத்த இது லோகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த பிறப்புன்னு இருந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப ஒரு நல்ல சிறப்பு தான். முக்கியமா சார் இந்த கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அது நம்மள வந்துட்டு இழுத்துட்டு இருக்கும். நம்ம ஏதோ ஆன்மீக பயிற்சி பண்ணிட்டு இப்போ இப்படி வந்துகிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உடல் விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு தாய் வயிற்றுல இருந்து பிறக்கும் போது மறுபடியும் ஒரு மாய அப்படின்றது நமக்கு இருக்கும். மறுபடியும் தெரிஞ்சுக்கணும், மறுபடியும் மேல வரணும், இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கணும். ஸோ அந்த டைம் டேக்கிங் வேணாம். இந்த செகண்ட்ல இருந்தே நீங்க வந்துட்டு ஞானியா மாற முடியும். ஸோ சொன்னல, பாமரன் வெளியே ஆள திட்டுவான், தியானி அவன் திட்டிப்பான், ஞானி பார்ப்பான். ஸோ அந்த பார்க்கக்கூடிய வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட், வித்தவுட் கம்பேரிசன், வித்தவுட் நோ ப்ராப்ளம் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ஆற்றலை விரயம் பண்ணாம, ஓகே when you become zero you will become hero, அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது நமக்கு சீக்கிரமா அந்த சத்திய உலகத்துக்கு போறதுக்கு வழி கிடைக்கும். கண்டிப்பா மாஸ்டர். இப்போ இந்த இதுக்கு அனுபவத்துக்கு வந்த பிறகு மத்தவங்களை குறை சொல்றதெல்லாம் நின்னு போச்சு. முதல்ல மத்தவங்களதான் குறை சொல்லுவோம். உன்னாலதான் ஆச்சு, அவங்களாலதான் ஆச்சு, இவங்களாலதான் ஆச்சு, மத்தவங்க மேலதான் பழி போட்டுட்டு இருப்போம். ஆனா இப்போ அதுக்கப்புறம் நம்ம பழி போட்டுக்கிறோம்ல, என்ன கர்மம் பண்ணணும், ஏதோ கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட வேணாம் அப்படின்னு சொல்றாரு பாபாஜி. அதுவும் வேணாம், ஜஸ்ட் விட்னஸா பாருங்க, உங்களை நீங்களும் திட்டிக்காதீங்க. சோ ஏன் அப்படின்னா அவர் நமக்குள்ள அவர் இருக்காருல்ல, நம்ம திட்டிட்டோம்னா கூட மகாதர் பாபாஜியை திட்டிட்ட மாதிரி தானே. அது கர்மா, அது நடந்து போச்சு, அவ்வளவுதான். அப்படியே மறந்துட வேண்டியதான், பார்த்துட்டு அப்படியே மறந்துடலாம். அந்த கல்லு மேல நம்ம கால் பட்டு நம்ம தான் போய் இடிக்கிறோம், ஆனா கல்லு இடிச்சிச்சு, அதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு அருவா இருக்கு, நம்ம தான். இப்போ அதுதான் சொல்றாரு. இப்போ அடுத்த லெவல் மெசேஜ் என்னன்னா, கல்லு போய் நம்ம தானே போய் இடிச்சுக்கிட்டோம், நம்ம இடிச்சுக்கிட்டோம்ன்றது கூட வேணாம். இடிபட்டுச்சா, ஓகே. சோ அந்த விட்ட ஸ்டேட்டுக்கு போகணும். நடந்து போச்சு, அவ்வளவுதான். அப்படியே பார்த்துட்டு நடந்து போச்சு கூட இல்ல, ஓ அப்படி ஆச்சா, ஓகே, அவ்வளவுதான். காரணம் தேவையில்ல. ஆமா, இது ஒரு நாடகம். சோ ஸ்கிரிப்ட் படி எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். அதையே நம்ம தலையை சொரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இதுக்கு அது எதுக்கு. இது அல்டிமேட் மெசேஜ். இது நிறைய நேரம் நிறைய பேரு நிறைய வருஷமா தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் இதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ புரியாதவங்களுக்கு இதெல்லாம் சொன்னா, புதுசா வர்றவங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது இல்லையா. சோ எப்போ எது சொல்லணுமோ எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, சோ நான் இதை ஷேர் பண்ணேன் இப்போதைக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது. தேங்க்யூ சார். சார் மாஸ்டர் திரு அனிருத் சார், இந்த நேரத்தில் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நானும் ஐ வில் ஃபர்கெட், நீங்கள் அந்த மகாவதார் பாபாஜி கேவுக்கு போயிட்டு வந்ததை பற்றி ஒரு கிளாஸ் எடுங்க சார். ஓகே சார், அது கிளாஸ் ஒண்ணுல. சோ அது போயிட்டு வந்த தாக்கம் தான் இதெல்லாம். இந்த ஞானம் எல்லாம் அங்க போயிட்டு வந்த தாக்கம் தான். அது போனது ஒண்ணும் இல்ல, அது ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன்.
ஸோ நான் 5 இயர்ஸா வந்து எஸ் மகாதர் பாபாஜி கேவுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையோட இருந்தேன். எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் அது போக முடியல. அது ஃபெயில் ஆயிட்டே இருந்தது. என்னுடைய ஆஃபீஸ் வேலையோ இல்லைன்னா ஏதோ ஒண்ணு தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது. சரி, நான் அந்த போகணும் அப்படின்ற ஆசையையே நான் விட்டுட்டேன். விட்டுட்டப்போ ஒரு நாள் வந்து ஆஹ், ஒரு பழைய மொபைல் வச்சிருந்தேன். அந்த மொபைல் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு புரியல. அந்த மொபைல் எடுக்கிறேன், சார்ஜிங் வைக்கிறேன். சார்ஜிங் வச்சதும் மொபைல் ஆன் ஆச்சு. ஓபன் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை ப்ளே பண்றேன். வாய்ஸ் ரெக்கார்ட்ல வந்துட்டு நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லும்போது மகாவதார் பாபாஜி கேவுக்கு போற வழிய நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது அங்க பாபாஜி கேவ் ரெக்கார்ட் அப்படின்ட்டு கூட எதுவுமே இல்ல அந்த ரெக்கார்ட் மேல. ஜஸ்ட் அங்க நான் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டேன். என் மைண்ட் வேலை செய்யல. நான் பாட்டுக்கு எடுத்தேன், ஓபன் பண்ண, ப்ளே பண்ணா பாபாஜி கேவுக்கு போற வழி அப்படின்றது அதுல இருந்தது. அதை கேட்டு ஓகே, யார் கூட வரணும் பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ ஒண்டியாவே வா அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் ஃபுல்லா பிறந்த புதுல இருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். ஸோ நமக்கு தெரியும்ல, வேற இன்னொரு லாங்குவேஜை என்டர்டெயின் பண்ண மாட்டோம். அப்போ நான் அங்க போன பிறகு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு புரியல. நீ ஒண்டியாவே வா, எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு அந்த இன்னர் மெசேஜ் வந்துச்சு. சரி, அங்க ஒரு பிளேஸ் ஸ்டே பண்றதுக்கு எல்லாம் பார்த்து கால் பண்ணி பேசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அங்க போயிட்டு கால் பண்றேன், ஃபோன் கனெக்ட் ஆகல. அங்க ஒரு இடம் இருக்கு தியானம் பண்றதுக்கு. சரி, அங்க உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தேன். பாபாஜி வர சொன்னீங்க, வந்தேன். இப்ப யாருமே இல்லையே இங்க, நான் எப்படி தங்க போறேன்? ஏன்னா நான் வந்து அங்க ஒண்டியா 5 டேஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனா அங்க தங்குறதுக்கு கூட இடம் இல்லை. அப்படின்னா அது ஒரு காடு மாதிரி, மிருகங்கள் இருக்காது, காடு மாதிரி. அப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பாபாஜி சொல்றாரு, இப்போ நீ வெளியே போ, ஒரு பெரியவர் வருவாரு, அவர் வழி காட்டுவாரு அப்படின்னு. என்ன இது இப்ப இந்த நேரத்துல போய் ஏதோ ஒரு எண்ணங்களா வருது அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் உதாசீனப்படுத்தினேன். போ சொன்னல அப்படின்னு சொன்னதும் வெளியே வந்து பார்த்தாக்கா ஒரு பெரியவர் ஒரு கட்டை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ நான் கேட்டேன் இப்படி, நான் கேவுக்கு போகணும், எங்க தங்கணும், இங்க எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஓ இங்க தங்க வந்திருக்கியா, வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட பேசினப்போ, நீங்க இங்கேயே தங்குங்க, எங்களுக்கு இத்தனை ரூம்ஸ் இருக்கு, நீங்க ஒரு ரூம்ல தங்கிக்கோங்க, ஹீட்டர் கூட இருக்கு. ஸோ அது ஏசி ஹீட்டர் ரெண்டோ ஒன்னுத்துல இருக்கும், ஹீட்டர் கூட இருக்குன்னு ஹீட்டர் கொடுத்து நாங்க காலையில எழுந்ததும் சுடு தண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுடு தண்ணி கொடுத்து. ஸோ பாபாஜி கேவுக்கும், இது பாபாஜி கேவ் கிட்ட பார்க்கிங் பாயிண்ட் இருக்கும் அங்க, அதுக்கப்புறமா கார் போகாது. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஜஸ்ட் 25 மினிட்ஸ் வாக், அவ்வளோ கிட்ட கிடைச்சது எனக்கு ஸ்டே. ஸோ இப்படி நம்ம சும்மா இருந்தா போதும், அவங்க கைட் பண்ணுவாங்க நமக்கு. So, அவங்க எப்பவுமே நமக்கு கனெக்டிவிட்டியில இருப்பாங்க. நம்ம தியானம் பண்ணும்போது அந்த இன்னர் வாய்ஸ் கேட்கும். எப்படி நான் வந்து அங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்தனோ, எப்படி அந்த வாய்ஸ் எனக்கு கைட் பண்ணிச்சோ அப்படி எல்லாருக்கும் பண்ணோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சுவிட்ச் ஆஃப், மைண்ட் சுவிட்ச் ஆஃப். ஸோ இங்க குரு சிஷ்யா கான்செப்டே இல்ல. அப்போ ஒருத்தரை நம்பி நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எல்லாமே இப்போ அந்த ஓல்டு எனர்ஜி இப்போ நியூ எனர்ஜிக்கு வந்திருக்கும். எல்லாரும் இறைவன்மார்கள், அவங்கள அவங்க தெரிஞ்சுக்கோங்க. எஸ், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நேரத்தின் அருமை கருதி நாம் தியான பயிற்சிக்கு செல்வோம். சார் தேங்க்ஸ் என்று சார் மாஸ்டர் திரு பாலாஜி அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள், அவருக்கு நான் அட்மிட் கொடுக்கிறேன். சார் மாலை வணக்கம் சார், ப்ளீஸ் ப்ரொசீட் சார். சார் பேசுங்க, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நல்லா அருமையா இருந்தது. இப்போ ஆன்மீகத்துல வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு இல்லைங்களா ஐயா? வாசி யோகம் சொல்றாங்க, குண்டலினி யோகம்ன்றாங்க, ராஜ யோகம் சொல்றாங்க.
கிரியா யோகம் சொல்றாங்க. எல்லாமே இறைநிலை அடையக்கூடியதா? இது எப்படி வேறுபாடுகள் இருக்கா? இதுல வேற எதுவும் விஷயம் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சார் நம்ம வந்துட்டு பேர்கள் தான் சார் வச்சிருக்கோம் விதவிதமா. ஆனாபானா சதி, கிரியா யோகம். இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியான நிலை அப்படின்னா என்னது அப்படின்னா எண்ணமற்ற நிலை. அந்த எண்ணமற்ற நிலைய போய் சேர்க்கக்கூடிய விஷயம் உருவம் இல்லாத ஒரு விஷயத்த நினைக்கணும். ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? சிவலிங்கம் தோணும், இல்லைன்னா சிவனுடைய ஜடாமுடி, அவரு உட்கார்ந்துட்டு இருக்கிற போஸ்டர், நிலவு இருக்கு, கங்கை இருக்கு. சோ இதெல்லாம் தோணிட்டு இருக்கும். அப்போ நம்ம மைண்ட் வேலை செய்யுதே, அந்த இறைவனோட நம்மளால கனெக்ட் ஆக முடியாது, சிவன் கூட கனெக்ட் ஆக முடியாது. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தாக்கா ஏதோ ஒரு உருவம் இருக்கு. சரி, இந்த பஞ்சபூதத்துல 3 பூதத்தை நம்ம நினைக்கும் போது மனசு வேலை செய்யும். நிலம், நீரு, அப்புறம் நெருப்பு. இந்த 3த்தையும் நினைக்கும் போது மனசு வேலை செய்யும். அப்போ இந்த மனசை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆகாய நிலையை ரீச் பண்றதுதான் நம்மளுடைய கோல். அப்போ அந்த ஆகாய நிலை அப்படின்னா எம்டி மைண்ட் ஸ்டேட். அந்த ஆகாய நிலையை ரீச் பண்ணணும்னா சுவாசம்னால மட்டும்தான் முடியும். சுவாசத்துக்கு ஏதாவது உருவம் இருக்கா? சுவாசத்துக்கு உருவம் கிடையாது. அதை உணரதான் முடியும். கண்ணை மூடிக்கிட்டு அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது மைண்டு எம்டி ஆகும். எம்டி ஆகுறது தான் சார் முக்கியம், மைண்டு. சோ அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா கும்பகம் அப்படின்றது ஏற்படும், சகஜமாவே ஏற்படும். நீங்க ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அந்த மூவியை பார்த்திருந்தா உங்களுக்கு புரியும். சுவாசத்தை கவனிக்க கவனிக்க எண்ணமற்ற நிலை போய் அடையும் போது அந்த சுவாசமும் இல்லாத நிலைக்கு நம்மளால ரீச் பண்ணிடுவோம். ஒரு வாட்டி தியானம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தெரியும், மூச்சு திணற அவங்க மூச்சு எடுப்பாங்க சடனா, ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஏன்னா அது கும்பகம் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும் நேச்சுரலாவே. சோ அந்த கும்பகம் ஸ்டேட்ல மூச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தாட்லெஸ் ஸ்டேட்ல, அந்த ஜீரோ ஸ்டேட்ல இருப்போம். இது நேச்சுரலா நடக்கும் போதுதான் நம்மளுடைய பாதை ஒழுங்கா இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த சக்கர ஆக்டிவேஷன் இது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது எந்த சக்கரா இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி. அங்க ஃபோக்கஸ் பண்றதுனால என்ன ஆகும்? மென்டல் ஆயிடுவாங்க சில பேர். ஏன்னா சக்கராஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிருதுவானது. இப்போ பூ, அது வந்து பூவால ரெப்ரசன்டேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சக்கரம் இத்தனை, இந்த சக்கராக்கு இத்தனை இதழ்கள், அத்தனை இதழ்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். சரி, அப்போ எப்படி நான் என்னுடைய சக்கராச குண்டலினியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, எமோஷன் இல்லாம நீங்க நிஜ வாழ்க்கையில, அதாவது ஓப்பன் ஐஸ்ல இருக்கும்போது நார்மல் லைஃப்ல அங்க எமோஷன்ஸ் ஆட் பண்ணாம, அங்க அந்த எமோஷனை வெளியும் விடக்கூடாது, உள்ள வச்சுக்கிட்ட அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? நம்ம பாடிக்குள்ள சக்கராஸ் இம்பேலன்ஸ் ஆயிடும். சோ இன்னைக்கு பாபாஜி சொன்ன மெசேஜ், நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு சரண்டர் ஆகுங்க, அவன் பார்த்துப்பான். எப்போ நம்ம சரண்டர், ஒரு பெரிய மூட்டை இருக்கு, 50 கிலோ மூட்டை இருக்கு, அத நம்ம வந்துட்டு இங்க இருந்து டெல்லிக்கு கொண்டு போக முடியுமா சார்? முடியுமே. நம்ம ஃபிளைட்ல போகும்போது லக்கேஜ் போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அது வரும்ல, போக முடியுமே, எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். அது முடியாது அப்படின்றதுதான் நம்மளுடைய நார்மல் மைண்ட் நம்ம யூஸ் பண்றோம்ல. என்னால முடியாது, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றது நார்மல் மைண்ட் யூஸ் பண்றது. அந்த மூட்டையை தூக்கி உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் மேல போடுங்க. வெளியே தேடாதீங்க இறைவனை, உள்ள தேடுங்க. எப்ப அந்த மூட்டை, அந்த பாரம் அவர் கொடுத்துட்டோமோ, நம்மளுடைய எனர்ஜி பேலன்ஸ் ஆயிடும். அதிகமா வருத்தப்பட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம். ஓகே, அவரு கொட்படிச்சிட்டம்பா, இனி நான் என் வேலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றப்போ சக்கராஸ் இம்பேலன்ஸ்ல இருந்து அலைன்மெண்ட்டுக்கு வரும். அப்போ குண்டலினி ரைஸ் நடக்கும்.
குண்டலினி ம். ரைஸ் அப்படின்றது ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது கூட. அது எப்ப ம். நடக்கும் தெரியுமா சார்? குண்டலினி ரைஸ் ஒரு வாட்டி எப்போ தெரியும். நடக்குமோ தெரியாது. ஆ. எப்போ நடக்குமோ தெரியாது. அது இயல்பா நடக்கிற குண்டலினி நீங்க நைட்டு தூங்கும்போது ஒரு வாட்டி ஆக்டிவேட் ஆயிடும். ம். அதுக்கு வெளியே இருக்கிற என்வாயர்மெண்ட் செட் ஆகணும், உங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் செட் ஆகணும், சாப்பாடு செட் ஆகணும். இது எல்லாம் ஒரு நாள் கூடி வரும். அது எந்த நாளுன்னு தெரியாது. அது ம். ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குள்ளயும் இறைவனை நேச்சுரலா உங்களுக்கு சகஜமாயிடும் அதை பாக்குறது, இறைவனை பாக்குறது. ம். அது வரைக்கும் நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளும் ம். விடாம தியானம் பண்ணணும். முக்கியமா பாபாஜி புக் ரீடிங் பண்ணுங்க. புக் ரீடிங் பண்ணும்போது நீங்க அசையாம உட்காருவீங்க, புக்கு மட்டும் பார்ப்பீங்க, கண்கள் மட்டும் நகரும். அந்த கண்கள் மட்டும் நகரும், புக்கு மூமெண்ட் இருக்காது, சாரி பாடி மூமெண்ட் இருக்காது. பாடி மூமெண்டே இல்லாதப்போ கூட ஒரு வாட்டி குண்டலினி ரைஸ் ஆகும். புக்கு படிக்கிறது இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க பாருங்க. ஸோ ரைட் புக் படிக்கும்போது ரைட் நாலேஜ் வரும். ஸோ புக் படிக்கிறது கூட குண்டலினி ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ம். ஸோ கிளியர் ஆயிடுச்சா சார்? இதுலயும் Clear இன்னும் ஏதாவது doubt இருந்தா கேளுங்க. கிளியர் ஆயிடுச்சு சார். கிளியர் Yes, ஆயிடுச்சு. sir. இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிங்க சார். ஏன்னா ம். நான் ஒரு கிரியா யோகா செஷன் போய் அட்டன் பண்ணேன். அங்க ம். எக்ஸசைஸ் தான் அதிகமா இருந்தது, ம். தியானம் ரொம்ப ரொம்ப கம்மி. ம். ஸோ எப்போ நமக்கு எனர்ஜி பேலன்ஸ் ஆகும்னா பாடி எக்ஸசைஸ்னால கிடையாது, ம். மைண்ட தாண்டி போகும்போது தான் நம்ம எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். ம். இப்போ பாடி எக்ஸசைஸ் எதுக்கு? சுகர் வரக்கூடாது, பிபி வரக்கூடாது அப்படின்னு தானே நம்ம பாடிக்கு யோகா அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் ஏதோ கொடுக்குறோம். ம். அந்த சுகர் பிபி ஏன் வருது? மைண்டுனால தானே. ம். ரூட் காஸ் மைண்டு தானே சார். இறந்த காலத்தை நினைச்சா சுகர் வருது, எதிர்காலத்தை நினைச்சா பிபி வருது. அப்போ பாடிக்கு எக்ஸசைஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ம். அப்போ மைண்டையும் தாண்டி அந்த இறைநிலைக்கு போகும்போதுதான் நமக்கு இந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் நடக்காம எனர்ஜி பேலன்ஸா இருக்கும். அப்போ குண்டலினி ரைஸ் ஆகும். ம். சோ நீங்க இந்த ஆனாபானாசதி பண்றீங்கன்னா, சுவாசம் மேல கவனம் பண்றீங்கன்னா, இதுதான் பர்ஃபெக்ட் மெடிடேஷன். ம். அதே போல இன்னொரு ஐயா, இப்போ ஓசோ சொல்லி கொடுத்த ஒரு தியானம் வந்து எண்ணங்களை கவனம் சொல்லி சொன்னாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் இப்போ சொன்னேன் என்னென்ன இல்லையா, இந்த கிளாஸ் எடுக்கும் போதே சொன்னேன்ல, ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாமரன் வெளியே திட்டுவான், தியானி நம்மள நம்ம திட்டிப்போம், என்னுடைய கர்ம வினை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஞானி எண்ணங்களை பார்ப்பான். ம். ஏன்னா நான் அந்த எண்ணம் கிடையாது, ம். நான் ஆன்மா. எண்ணங்கள் யாருடையது? பாலாஜியுடையது. ம். கண்ண முன்னா எண்ணங்கள் வருது அப்படின்னா அது பாலாஜி அப்படின்ற பாடியுடையது. அது ம். ஆன்மா அது கிடையாதே. ம். ஓகே, கிருஷ்ணர் சொன்னார்ல, நைனம் சிந்தியந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா நச்சேனம் கிளேதயந்தியாப்போ நசோஷதி மாருதா. அப்படின்னா ம். ஆன்மாவை எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, எந்த ஒரு அஸ்திரத்தினால குத்தவும் முடியாது. ம். அப்போ எந்த எண்ணம் நம்மள தாக்கும்? அப்படின்னா ஆன்மாவை, நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை எந்த எண்ணம் தாக்கும்? எதுவும் தாக்காது. தாக்குறதெல்லாம் யாருக்கு அப்படின்னா பாலாஜிக்கு தான். ம். தாக்குறது எல்லாம் அனிருத்துக்கு தான், ஆன்மாவுக்கு கிடையாது. ம். அப்போ அந்த சாட்சி பாவனையோட பார்த்து, இது எண்ணமே கிடையாது, எண்ணம் அப்படின்றது அது இந்த உடலுக்கு கனெக்ட் ஆனது. அவன் என்ன திட்டான், இது பண்ணணும், அடுத்து நாளைக்கு இதெல்லாம் செய்யணும், இது எல்லாமே மைண்ட் கேம், மாய.
சோ அத அப்போ நான் இந்த உடல் கிடையாது அப்படின்ற நினைப்போட அதை பார்க்கும்போது சக்சஸ் ஆகும். அப்போ ம். எண்ணமற்ற நிலை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கோல் ம். தாட்லெஸ் ஸ்டேட் தான் சார். ம். ஓகே, நன்றி ஐயா. சிறப்பு, ரொம்ப சிறப்பு ஐயா. மிக்க நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ. வாழ்த்து. ஓகே சார், நன்றி தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திரு பாலாஜி சார். நன்றி. ஐயா நன்றி சார். இன்னொரு விஷயம் சொல்றேன். அடுத்ததாக மாஸ்டர் திரு ஓஷோ சாரே வந்துட்டு விஞ்ஞான பைரவ தந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணதா 112 112 விதமான தியான பயிற்சிகள் இருக்கு விஞ்ஞான பைரவ தந்திரா. சோ அது எதுவுமே இந்த சுவாசம் மேல கவனம் அப்படின்றதுதான் அல்டிமேட் சார். உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம். நிறைய விதமான தியான பயிற்சிகள் இருக்கு. பட் அது எல்லாமே மைண்ட் வேலை செய்யும். எப்போ நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோமோ மைண்டையும் தாண்டி போவோம். மைண்டை தாண்டி போகும்போது இப்போ கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெளிவு இருக்காது, மேல இருந்து பார்க்கும்போது தெளிவு இருக்கும்ல. அந்த மேல்நிலைக்கு போவீங்க நீங்க இந்த ஆனாபானசதி தியானம் பண்ணும்போது மூலமா. இப்ப நிறைய தியான முறைகள் நிறைய இருக்கு ஐயா. விபாசனான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. சடோரி தியானம் சொல்லுவாங்க. நிறைய தியானங்களை அங்கங்க கத்துக்கொண்டு நிறைய இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரே கிக்க நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கிக் பிராக்டிஸ், ஒரே கிக் பிராக்டிஸ் பண்ண 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 ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது மேல நீங்க நம்பிக்கை வைங்க, அதே பண்ணுங்க. அது உங்களை காப்பாத்தும், அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். இங்க தாட்லெஸ் ஸ்டேட் ரீச் பண்றதுதான் கோல். அதுதான் இறைநிலை. வேதங்கள்ல சொன்னதே அதுதான். இறைவன் அப்படின்னா நிராகார நிர்குண நிர்மல ஸ்திதி. அத நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. நன்றி மாஸ்டர் திரு பாலாஜி சார். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி பாரதி அவர்கள் கையை ஊற்றியுள்ளார்கள். அவருக்கு நான் அட்மிட் கொடுக்கிறேன். மேடம் ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். இப்போ இந்த ஞானம் அப்படின்னு சொல்றோம்ல சார், அந்த வேர்டு இப்போ வந்து அந்த தியானத்துலதான் அந்த ஞானம் நிறைய கிடைக்குமா எப்படி? இப்போ ஞானம்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஞானம் அப்படின்றது எப்படி எந்த ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். நான் ஆன்மா அப்படின்ட்டு தெரியும். இது இன்ஃபர்மேஷன், இது ஞானம் கிடையாது. எப்போ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அதுதான் ஞானமா மாறும். அதாவது நடைமுறைக்கு எப்போ நம்ம கொண்டு வர்றோமோ அதுதான் ஞானமா மாறும். இல்லைன்னா அது இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். ஓகேவா மேடம்? மேடம் உங்க ஊர் பேர் சொல்லுங்க மேடம். சென்னை சார், சென்னை வில்லிவாக்கம். நன்றி. இந்த பகவத்கீதையில எல்லாம் ஞானம் நீங்க சொன்ன வார்த்தை நிறைய வருது. ஆனா நீங்க அந்த லைன் சொன்னீங்களே அது மட்டும் புரிஞ்சிடும், சாட்சியா இரு சாட்சியா இருன்றாரு. அப்புறம் ஞானம் பண்ணும்போது ஃபுல் கிளியரன்ஸ் கிடைக்கும். சாட்சியா, ஆமா, சாட்சியா இருக்கிறது தான் ஞானம். இப்போ நான் உங்களை திட்டிட்டேன் மேடம், திட்டாலும் அது ஒரு சவுண்டு. ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு எமோஷனும் வராம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க அந்த ஞானத்தை ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த சாட்சி பாவனையா இருக்கிறது அழகு மேடம். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. சிச்சுவேஷன் வந்து இது பண்றது தானா, ஏத்துக்கிறது. நீங்க எப்பத்துல இருந்து தியானம் பண்றீங்க மேடம்? தியானம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுக்குதான் கேட்டேன். நீங்க தியானம் பண்ணுங்க. தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நீங்க பகவத்கீதாவை இப்போ நம்ம கை கோர்த்து உட்கார்றோம் இல்லையா, இதுக்கு நடுவுல அந்த புக் வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு மெடிடேட் பண்ணுங்க. கிருஷ்ணர் கூட கனெக்ட் ஆகுங்க. எனக்கு இந்த ஞானம் அப்படின்னா என்னது, எனக்கு புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சுவாசத்தை கேளுங்க. உங்க சுவாசம் தான் குரு. யாரையும் நம்பாதீங்க, ஓகேவா? என்ன கூட நம்பாதீங்க.
உங்க சுவாசம் தான் உங்களுடைய குரு. உங்க சுவாசத்தை கவனிச்சுட்டு கேட்டு, ஒரே ஒரு வாட்டி கேட்டு விட்டுட்டு தியானம் மட்டும் பண்ணுங்க, புக் ரீடிங் பண்ணுங்க, உங்களுக்கே மெதுவா புரிஞ்சிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி மாஸ்டர் திருமதி பாரதி மேடம். நாம் இப்போ தியான பயிற்சிக்கு செல்வோம், நேரத்தின் அருமை கருதி. சார், நான் எண்டில் தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். அட் தி எண்டு another 20 minutes நம்ம தியானம் செய்வோம். தியானம் வித் ஃபுல் மியூசிக் மெடிடேஷன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் எறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கயிட்டு வைத்து விடவும். இப்போது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, மாஸ்டர்ஸ், இன்னும் 20 நிமிடங்களுக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ் ஆர் ரெடியூஸ் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். நாம் இப்பொழுது 20 நிமிடங்களுக்கு மியூசிக் மெடிடேஷன் பின்பற்றுவோம். அந்த மியூசிக் மெடிடேஷனுக்கு அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. 20 minutes we will conclude the meditation.
மாஸ்டர்ஸ் கடைசி 1 நிமிடம். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி. நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகோதா டிவி அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள் யூடியூபில். அதை அனைவரும் பார்த்து அந்த தமிழ் நிகழ்ச்சிகளை ரெஜிஸ்டர் செய்து அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பது இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களும் அதை லைக் செய்து, கமெண்ட் செய்து, ஃபார்வர்ட் செய்ய வேண்டும். ஒரு சிறிய கமெண்டால் செய்யுங்கள். அடுத்ததாக நாளை காலை 4 மணிக்கு வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன், காலை 4லிருந்து 7 வரை உலக ஆரோக்கிய தியானம் இருக்கிறது. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் மற்ற நிகழ்ச்சிகள் கிடையாது. அடுத்ததாக 26ஆம் தேதி குடியரசு தினத்தினால் அன்றைக்கும் நிகழ்ச்சிகள் இல்லை. 27ஆம் தேதி மாலை, திங்கட்கிழமை மாலை, 27 செவ்வாய்க்கிழமை மாலை நிகழ்ச்சிகள் உண்டு. அதில் எப்பொழுதும் போல் முதல் 45 நிமிடங்கள் ஆன்மீக ஞானம் பகிர்தல். அதில் தலைப்பு 6 ஸ்டேஜஸ் ஆஃப் சோல், ஆன்மாவின் 6 நிலைகள் பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். அடுத்த 45 நிமிடங்களுக்கு தியான பயிற்சி இருக்கிறது. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் மகவதார் பாபாஜி மெசேஜஸ் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த ஆன்மீக ஞானம் உரையாற்றினார். மேலும் நமது சந்தேகங்களையும் மிக சிறப்பாக எடுத்து உரைத்தார் சீனியர் மாஸ்டர் திரு அனிருத் ஐயா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டன்ட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும், நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி.